ஆண்டவரும் அருமை ரட்சகருமாகிய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவுக்கு ஈடு இணை இல்லாத நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். கர்த்தர் தாமே இந்த ஞாயிறு ஆராதனை ஆசீர்வதிக்கும்படியாக, அவரை உயர்த்தி அவரை மகிமைப்படுத்தும்படியாக நாம் எல்லோரும் இங்க வந்திருக்கிறோம். ஹல்லேலூயா. அவரை ஜெபித்து அவருடைய நாமத்தை துதித்து துதித்து அவரை மகிமைப்படுத்த போகிறோம். ஹல்லேலூயா. ஆமென். இயேசுவே நாம் துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். இயேசுவே எல்லா நாமத்திலும் மேலான நாமம் ஒருவரே. இன்று நாளை எங்களுக்கு ஏற்படுத்தி கொடுத்ததுக்காக உங்களுக்கு நன்றி செலுத்துகிறோம் அப்பா. இயேசுப்பா, இந்த வேலையில கூட கர்த்தாவே நாங்கள் ஒருவருக்கு ஒருவர் சகோதர சகோதரிகளாக இருந்து நீ சொன்ன உங்களுடைய வார்த்தையின் படியாக ஓய்வு நாளை பரிசுத்தமாய் ஆசீர்வதிப்பாயாக என்ற வார்த்தையின் படியாக அப்பா உண்மை ஆசீர்வதிக்க உண்மை தொழுது கொள்ள வந்திருக்கிற ஜனங்களை இயேசுப்பா நீர் கண்ணோக்கி பார்க்கிறபடியாக ஜெபிக்கிறோம். உடைய கரத்தை நீட்டி உடைய ஆசீர்வாதத்தை எல்லா விஷயத்திலும் இயேசுப்பா அவர்கள் பெருகி இருக்க கர்த்தர் கிருபை செஞ்சு இயேசுப்பா உண்மை உயர்த்த வந்திருக்கிற நாங்கள் ஒருபோதும் சோர்வடைய கூடாதப்பா. தாவீதை போல உண்மை எங்கிருந்து பாட வேண்டும் அப்பா. உயர்த்தி உயர்த்தி மகிமைப்படுத்த வேண்டும் அப்பா. இயேசுப்பா இந்த ஆராதனையை துவக்கம் முதல் முடிவு மட்டுமாக உடைய பிரசன்னம் நிரம்பி இருப்பதாக பாடுகிற பிள்ளைகளுடைய கரத்தில் ஒப்புக்கொடுக்கிறோம். இயேசுப்பா ஆராதனை வீதிகளுடைய கரம் இருப்பதாக உடைய அதிசயங்கள் உடைய அற்புதங்கள் எல்லோரும் நிரம்பும்படியாக ஜெபிக்கிறோம் அப்பா. வேத பகுதியில் உடைய கரம் இருக்கட்டும். வேதத்தை வாசிக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறோம் அப்பா. அவர்கள் அந்த வார்த்தையை சொல்லும் பொழுது இயேசுப்பாவுடைய அதிசயத்தை உணர்ந்து எல்லாவற்றையும் சொல்ல கருத்தை திருப்பை செய்யுங்க அப்பா. எனக்கு தெரிஞ்சு ஏற்படுத்தினேன் இவர்கள் என் துதியை சொல்லி வருவார்கள் என்ற வார்த்தையின்படி உண்மையை துதிக்க வந்திருக்க நாங்கள் ஒருபோது வெட்கப்படியாக கத்த நீ திருப்பை செய்யப்பா. நாளைக்கு பாடலுடைய கரம் இருக்கட்டும். அதை பாடுகிற பிள்ளைகளுடைய தொடர்ந்து மகிமையை சூழ்ந்து கொள்ளுங்க அப்பா. இயேசுப்பா உடைய வார்த்தையை சுமந்து கொண்டு வருகிற தாசனை மறைத்து நீர் வெளிப்பட்டு உடைய ரகசியங்களை எல்லாவற்றையும் அறிய கத்து கிருபை செய்யுங்கப்பா. நீரே தேவன், நீர் ஒருவரே தேவன் அப்பா. உண்மை அறிகிற ரட்சிப்பின் அறிவை எங்களுக்கு தந்தீரே உமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஓயாமல் துதிக்க எங்களுக்கு கிருபை செய்யுங்கப்பா. இசப்பா உங்களிடத்திலே எல்லாவற்றையும் ஒப்பு கொடுக்கிறோம். ஆரம்பி முதல் முடிவு மட்டும் அவருடைய கரம் எங்களோடு கூட இருந்து நடத்துகிறேன். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே அவருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாதாக. இந்த நாளிலும் முதல் பாடலாக சிங்க கேள்வியில் நான் விழுந்தேன் என்ற பாடலை நாம் கைத்தட்டி பாடுவோம். சிங்க கேள்வியில் நான் விழுந்தேன், அவர் என்னோட அமர்ந்திருந்தார். சுட்டரிக்கும் அக்கினியில் நடந்தேன், பனி துளியாய் என்னை நனைத்தார். சிங்கக்கேணியில் நான் விழுந்தேன், அவர் என்னோடு அமர்ந்திருந்தார். சுட்டரிக்கும் அக்கினியில் நடந்தேன், பனி துளியாய் என்னை நனைத்தார். சிங்கக்கேணியோ சூளையில் போல்
இரண்டாவது பாடலாக அனைத்தையும் அறிந்திடும் எனக்கென தந்திடும் என்ற பாடலை நாம் பாடுவோம். அனைத்தையும் அருளிடும் எனக்கென தந்திடும் வலக்கரம் என்னை உயர்த்திடும் என் தேவனே. அனைத்தையும் அருளிடும் எனக்கென தந்திடும் வலக்கரம் என்னை உயர்த்திடும் என் தேவனே. சுகமாய் நடத்திடும்
ஆமென். ஆமென். மூன்றாவது பாடலாக உன்னதமானவரின் உயர் மறைவில் இருக்கிறவன் என்ற பாடலை நாம் பாடுவோம். உன்னதமானவரின் உயர் மறைவில் இருக்கிறவன் சர்வ வல்லவரின் நிழலில் தங்குவான். இது பரமசிலாக்கியமே. சர்வ வல்லவரின் நிழலில் தங்குவான். இது பரமசிலாக்கியமே. அவர் சேர்க்கையின் கீழ் அடைக்கலம் புகவே தம் சிறகுகளை
என்றும் உள்ளது. பழையவை ஒழிந்தன, எல்லாம் புதிதாயின. ஆமென். ஹல்லேலூயா. எல்லோரும் கண்களை மூடி தேவனை நாம் ஆராதிப்போம். ஹல்லேலூயா. நன்றி நன்றி ஆண்டவரே, துதிக்கிறோம், உம்மை மகிமைப்படுத்துகிறோம், உம்மை உயர்த்துகிறோம் ராஜா, ஸ்தோத்தரிக்கிறோம் கர்த்தாவே. இந்த ஆராதனையில கர்த்தர் நீர் மகிமைப்படுவீராக. எங்களை தாழ்த்துகிறோம் கர்த்தாவே. உணர்ச்சி பூர்வமாய் அல்ல, உணர்வு பூர்வமாய் நாம் தேவனை ஆராதிப்போம். கருத்தாய் தேவனண்டையிலே விண்ணப்பங்களையும் ஜெபங்களையும் ஏறெடுப்போம். சங்கீதம் 119:4 உமது கட்டளைகளை நாங்கள் கருத்தாய் கை கொண்டபடி நீர் கற்பித்தீர். நமக்கு ஆண்டவர் கருத்தாய் நமக்கு கற்பித்திருக்கிறார். ஹல்லேலூயா. நன்றி நன்றி. துதிப்போம் ஆண்டவரை, மகிமைப்படுத்துவோம். ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. Thank you Jesus. என்ன மறக்காதீங்க, விட்டு விலகாதீங்க, உங்க முகத்தை நீங்க மறைச்சா நான் எங்கே ஓடுவேன். என்ன மறக்காதீங்க, விட்டு விலகாதீங்க, உங்க முகத்தை நீங்க மறைச்சா நான் எங்கே ஓடுவேன். எங்கே ஓடுவேன் உம் சமூகத்தை விட்டு, உம்மை விட்டு விட்டு எங்கும் ஓடி ஒளிய முடியுமோ. எங்கே ஓடுவேன் உம் சமூகத்தை விட்டு, உம்மை விட்டு விட்டு எங்கும் ஓடி ஒளிய முடியுமோ. யோனாவை போல நான் அடித்தட்டிலே படுக்கையை போட்டாலும் விடமாட்டீரே. யோனாவை போல நான் அடித்தட்டிலே படுக்கையை போட்டாலும் விடமாட்டீரே. ஓடி போனாலும் தேடி வந்தீரே. மீனை கொண்டாகிலும் மீட்க வந்தீரே. அமர்வரே, ஓடி போனாலும் தேடி வந்தீரே. எவ்வளவு பாசம் கொண்டீரே, மீட்க வந்தீரே. என்ன மறக்காதீங்க, விட்டு விலகாதீங்க, உங்க முகத்தை மறைச்சா நான் எங்கே ஓடுவேன். என்ன மறக்காதீங்க, விட்டு விலகாதீங்க, உங்க முகத்தை நீங்க மறைச்சா நான் எங்கே ஓடுவேன். எங்கே ஓடுவேன் உம் சமூகத்தை விட்டு, உம்மை விட்டு விட்டு எங்கும் ஓடி ஒளிய முடியுமோ. எங்கே ஓடுவேன் உம் சமூகத்தை விட்டு, உம்மை விட்டு விட்டு எங்கும் ஓடி ஒளிய முடியுமோ. பேதுரு போல உம்மை தெரியாதென்று மறுதலிச்சாலும் நீர் விடவில்லையே. பேதுரு போல உம்மை தெரியாதென்று மறுதலிச்சாலும் நீர் விடவில்லையே. துரோகம் செய்தாலும் தூக்கி விட்டீரே. மந்தை மேய்க்கும்படி உயர்த்தி வைத்தீரே. துரோகம் செய்தாலும் தூக்கி விட்டீரே. எங்கே ஓடுவேனும் சமூகத்தை விட்டு, உம்மை விட்டு விட்டு எங்கும் ஓடி ஒளிய முடியுமோ. எங்கே ஓடுவேனும் சமூகத்தை விட்டு, உம்மை விட்டு விட்டு எங்கும் ஓடி ஒளிய முடியுமோ. நன்றிப்பா அப்பா, உடைய பிரசனத்துக்காய் நன்றிப்பா. உங்க
கிருபைக்காய் நன்றி ஆண்டவரே. எந்த சூழ்நிலையிலும் கர்த்தாவே அப்பா எங்களை விட்டு விடாத காக்கிற தேவன் நீர் ஆண்டவரே. ஹல்லேலூயா ஹல்லேலூயா. Thank you Jesus. Thank you Jesus. இம்மட்டும் என்னை நடத்தினீர், இம்மட்டும் என்னை தாங்கினீர். எந்த இயேசு நல்லவரே, அவர் என்றுமே போதுமானவர். எந்த இயேசு நல்லவரே, அவர் என்றுமே போதுமானவர். எந்த பாவ பாரமெல்லாம் தன்மேலே ஏற்றுக்கொண்டு எனக்காய் குருசில் மரித்த எந்த இயேசு நல்லவரே. எல்லாரும் சொல்லுவோமா? எந்த பாவ பாரமெல்லாம் தன்மேலே ஏற்றுக்கொண்டு எனக்காய் குருசில் மரித்த எந்த இயேசு நல்லவரே. எந்த இயேசு நல்லவரே, எனக்காய் குருசில் மரித்த எந்த இயேசு நல்லவரே. எந்த தேவைகளை அறிந்து பின் வாசல்களை திறந்து எல்லா நிறைவாய் எனக்கு தந்த எந்த இயேசு நல்லவரே. எல்லா நிறைவாய் எனக்கு தந்த எந்த இயேசு நல்லவரே. வாரத்தின் நேரத்தில் மனவேதனையின் வேளையில் மனமுருகி நான் ஜெபிக்கும் போது எந்த இயேசு நல்லவரே. மனபாரத்தின் நேரத்தில் மனவேதனையின் வேளையில் மனமுருகி நான் ஜெபிக்கையிலே எந்த இயேசு நல்லவரே. எந்த இயேசு நல்லவரே. வியாதி நேரத்தில் மருத்துவரே, துக்க வேளையில் ஆறுதலே. ஆமாண்டவரே, எங்களுடைய துக்க வேளையில் நீதான் ஆண்டவரே எங்களுக்கு ஆறுதல். ஹல்லேலூயா. எந்த இயேசு நல்லவரே. வியாதி நேரத்தில் மருத்துவரே. கர்த்தரை நோக்கி உணர்ந்து பாடுவோமா? ஹல்லேலூயா. Thank you Lord. Thank you Jesus. பிரசன்னத்துக்காய் நன்றி செலுத்துகிறோம். எந்த இயேசு நல்லவரே. எந்த தேவைகளை அறிந்து பின் வாசல்களை திறந்து எல்லா நிறைவாய் எனக்கு தந்த எந்த இயேசு நல்லவரே. எல்லா நிறைவாய் எனக்கு தந்த எந்த இயேசு நல்லவரே. ஒருபோதும்
அப்பா. நீங்க வாங்கப்பா. அப்பா, உம்முடைய வருகைக்காய் காத்திருக்கிறோம் ஆண்டவரே. பரிசுத்த மனவாட்டியாய் கர்த்தாவே உம்முடைய வருகையிலே நாங்கள் எடுத்துக் கொள்ளப்பட கர்த்தாவே எங்களை தகுதி கொள்ளும். பரிசுத்தமாய் வாழ உதவி செய்யும். ஹல்லேலூயா. Thank you Lord. நான் அவருடன் சேர்ந்திடுவேன். சீக்கிரமாய் வருவாரே. நான் அவருடன் சேர்ந்திடுவேன். ஆண்டவரே, அப்பா, நாங்கள் உங்களுடைய வருகைக்காய் சபையாய் காத்திருக்கிறோம். அந்த வருகையிலே நாங்கள் பங்கு பெற எங்களை நாங்கள் பரிசுத்தமாய் காத்துக்கொள்ள என் தேவன் அப்பா கிருபை பாராட்டுகிறேன். ஹல்லேலூயா. இதோ மனிதர்கள் மத்தியில் வாசம் செய்பவரே, எங்கள் நடுவிலே வாசித்திட விரும்பிடும் தெய்வமே. இதோ மனிதர்கள் மத்தியில் வாசம் செய்பவரே, கர்த்தாவே எங்கள் நடுவிலே வாசம் செய்ய விரும்புகிற தேவன் அப்பா. தேடி வந்த தெய்வம் நீர் ஆண்டவரே. ஆராதிக்கிறோம் அப்பா. உமக்கு சிங்காசனம் அமைத்திட உம்மை துதிக்கிறோம் இயேசுவே. பரிசுத்த அலங்காரத்துடனே உம்மை தொழுகிறோம் இயேசுவே. உமக்கு சிங்காசனம் அமைத்திட கைகளை உயர்த்தி தேவனை ஆராதிப்போம். இயேசுவை துதிப்போம். ஹல்லேலூயா. பரிசுத்த கர்த்தாவே, பரிசுத்த அலங்காரத்துடனே உம்மை துதிக்க வந்திருக்கிறோம் அப்பா. ஆமென். நன்றி ஆண்டவரே. எங்கள் மத்தியில் உலாவிடும் எங்களோடு என்றும் வாசம் செய்யும். எங்கள் மத்தியில் உலாவிடும் எங்களோடு என்றும் வாசம் செய்யும். இதோ மனிதர்கள் மத்தியில் வாசம் செய்பவரே, எங்கள் நடுவிலே வாசித்திட விரும்பிடும் தெய்வமே. இதோ மனிதர்கள் அப்பா, எவ்வளவு பாசப்பா எங்கள் மீது அப்பா. பாவிகளை ரட்சிக்கவே நீர் வந்தீர் ஆண்டவரே. உம்முடைய சரீரத்தையே விற்க அப்பா ஒப்பு கொடுத்தீரே. எங்கள் நடுவிலே வாசம் செய்கிற தேவன் நீர் ஒருவரே ஆண்டவரே. ஹல்லேலூயா. இயேசப்பா, உம்மை துதிக்கிறோம். உமக்கு சிங்காசனம் அமைத்திட உம்மை உயர்த்துகிறோம் ஆண்டவரே. உங்கள் கரங்களை தூக்கி உம்மை உயர்த்துகிறோம். உம்மை மகிமைப்படுத்துகிறோம் ஆண்டவரே. பரிசுத்த அலங்காரத்துடனே உம்மை தொழுகிறோம் இயேசுவே. உமக்கு சிங்காசனம். Thank you Lord. Thank you Jesus. Hallelujah.
செய்யும் ஆண்டவரே. உலகத்தின் காரியங்கள் சிற்றின்பங்கள் மாயை ஆண்டவரே. ஆனால் என் மாத்திரம் நிரந்தரமான எங்களுக்கு சமாதானம் தருகிறீர். எங்கள் மத்தியில் உலாவிடும் எங்களோடு வாசம் செய்யும். எங்கள் மத்தியில் உலாவிடும் எங்களோடு வாசம் செய்யும். நேசரே யோசிக்கிறோம் அப்பா. எங்கள் மத்தியில் அப்பா எங்களோடு அப்பா வாசம் செய்யுங்கப்பா. எங்களோடு உலாவி கொண்டிருங்கப்பா. எங்களை கைவிடாதீங்கப்பா. எங்கள் மத்தியில் உலாவிடும் எங்களோடு வாசம் செய்யும். எங்கள் மத்தியில் உலாவிடும் எங்களோடு வாசம் செய்யும். எங்களோடு என்றும் வாசம் செய்யுங்கப்பா. நாங்க எங்க போனாலும் என்ன செய்தாலும் எங்களோடு நீங்க இருந்து நீங்க கண்டிப்பா. நீங்க எதை செய்ய வேண்டும் எதை செய்யக்கூடாது என்று அப்ப நீங்க கண்டித்து உணர்த்துகிற தேவனப்பா. எங்கள் மத்தியிலே வாசம் செய்யும். எங்களோடு உலாவுங்கப்பா. எங்க நாங்க சென்றாலும் மீது பய பக்தி அன்பு நிறைந்திருக்க செய்யுங்கப்பா. நோக்கி பார்க்கிற தேவன் உள்ள கையில் வரைந்திருக்கிற தேவன் நீராண்டவரே. எங்களுக்காக காயப்பட்டவர் நீராண்டவரே. நன்றியோடு துதிக்கிறோம் அப்பா. எங்கள் மத்தியில் எங்களோடு வாசம் செய்யும். எங்களுக்கு அன்பு நிறைந்தவர் ஆண்டவரே. நாங்கள் எவ்வளவு உலகத்திலே நாங்கள் அவரை தேடி ஓடினாலும் நிரந்தரமான அன்பு உம்முடைய தான் ஆண்டவரே. வாசம் செய்யும். எங்கள் மத்தியில் உலாவிடும் அப்பா. நீர் உலாவி கொண்டிருக்கிறீர் ஆண்டவரே எங்கள் மத்தியிலே. நன்றிப்பா. உங்களுடைய பிரசன்னத்துக்காய் நன்றி அப்பா. நீர் ஆராதனை வேளையிலே அப்பா எங்கள் ஆராதனை ஏற்று நீர் எங்களோடு கூட இருதயத்திலே வந்து எங்களோடு வாசம் செய்கிறேன். நன்றிப்பா. என்னுடைய துதிகர மகிமையெல்லாம் உமக்கு செலுத்துவேன். ஒருவருக்கே ஆண்டவரே. எங்க அன்பு நேசம் எல்லாம் உங்களுக்கு ஒருவருக்கே ஆண்டவரே. உங்களை முற்றிலுமாய் இந்த பாதத்திலே தாழ்த்துகிறோம். மகிமைப்படுகிறார்கள். இந்த வார்த்தையை வரும்பொழுது நாங்கள் அப்பா உணர்ந்து உணர்வுள்ளார்களாய் கர்த்தாவே வாழ இந்த சத்தியத்தை நாங்கள் அப்பா அறிந்து அதன்படி வாழ அதன்படி கீழ்ப்படிந்து உடைய ஆசீர்வாதத்தையும் உடைய வருகையிலே நாங்கள் உங்களோடு கூட ஏற்றுக்கொள்ளப்பட கிருபை பாராட்டும்படிக்காய் ஜெபிக்கிறோம். பெரிய காரியம் செய்ய அதிசயம் செய்ய இயேசுவின் நாமத்தில் ஆமென். பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். மாறி மாறி வாசிக்கும்படியாக கொடுக்கப்பட்டுள்ள சங்கீதம் 79ஆம் அதிகாரம். சங்கீதம் 79ஆம் அதிகாரம். தேவனே, புறஜாதியார் உமது சுதந்திரத்தில் வந்து உமது பரிசுத்த ஆலயத்தை தீட்டுப்படுத்தி எருசலேமை மண்மேடுகள் ஆக்கினார்கள். எருசலேமை சுற்றிலும் அவர்களுடைய ரத்தத்தை தண்ணீரை போல சிந்தினார்கள். அவர்களை அடக்கம் பண்ணுவார் யாரும் இல்லை. எதுவரைக்கும் கர்த்தாவே நீர் என்றைக்கும் கோபமாய் இருப்பீரோ? உம்முடைய எரிச்சல் அக்கினியை போல் எரியுமோ? அவர்கள் யாக்கோபை பட்சித்து அவன் குடியிருப்பை பாழாக்கினார்கள். எங்களை ரட்சிக்கும் தேவனே, நீர் உமது நாமத்தின் மகிமை நிமித்தம் எங்களுக்கு
எங்களுக்கு உதவி செய்து உமது நாமத்தின் நிமித்தம் எங்களை விடுவித்து எங்கள் பாவங்களை நிவர்த்தியாக்கும். அவர்களுடைய தேவன் எங்கே என்று பிரஜாதிகள் சொல்வானேன். உமது ஊழியக்காரருடைய சிந்துள்ள இரத்தத்தின் பழிவாங்குதல் ஜாதிகளுக்குள்ளே எங்கள் கண்களுக்கு முன்பாக எழுந்தபடி செய்யும். கட்டுண்டவனுடைய பெருமூச்சு உமக்கு முன்பாக வரட்டும். கொலைக்கு நியமிக்கப்பட்டவர்களை உமது புயபலத்தினால் உயிரோடே காத்தருளும். ஆண்டவரே, எங்கள் அயலாருடைய நிந்தித்த நிந்தையை ஏழத்தனையாக அவர்கள் மொழியில் திரும்ப பண்ணும். சேர்ந்து வாசிப்போம். அப்பொழுது உம்முடைய ஜனங்களும் உம்முடைய விளைச்சலும் ஆடுகளும் ஆகிய நாங்கள் உம்மை என்றென்றைக்கும் புகழுவோம். தலைமுறை தலைமுறையாக உமது துதியை சொல்லி வருவோம். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. வாசிக்கும்படியாக கொடுக்கப்பட்டுள்ள வேத பாடம் 1 தீமோத்தேயு 6ஆம் அதிகாரம் 1-14 முடிய. 1 தீமோத்தேயு 6ஆம் அதிகாரம் 1-14 முடிய. தேவனுடைய நாமமும் உபதேசமும் தூஷிக்கப்படாதபடிக்கு அடிமைத்தன நுகத்திற்குட்பட்டிருக்கிற வேலைக்காரர் யாவரும் தங்கள் எஜமான்களை எல்லா கணத்திற்கும் பாத்திரர் என்று எண்ணிக்கொள்ள கடவர்கள். விசுவாசிகளாகிய எஜமான்களை உடையவர்கள் தங்கள் எஜமான்கள் சகோதரராய் இருக்கிறதினாலே அவர்களை அசட்டை பண்ணாமல் நல் வேலையின் பலனை பெற்றுக்கொள்ளுகிற அவர்கள் விசுவாசிகளும் பிரியமாய் இருக்கிறபடியால் அவர்களுக்கு அதிகமாய் ஊழியம் செய்ய கடவர்கள். இந்தபடியே போதித்து புத்தி சொல்லு. ஒருவன் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் ஆரோக்கியமான வசனங்களையும் தேவ பக்திக்கேற்ற உபதேசங்களையும் ஒப்புக்கொள்ளாமல் வேற்றுமையான உபதேசங்களை போதிக்கிறவனானால் அவன் இருமாப்புள்ளவனும் ஒன்றும் அறியாதவனும் தர்க்கங்களையும் வாக்குவாதங்களையும் பற்றி நோய் கண்டவனுமாய் இருக்கிறான். அவைகளாலே பொறாமையும் சண்டையும் தூஷணங்களும் பொல்லாத சம்சயங்களும் உண்டாகி கெட்ட சிந்தையுள்ளவர்களும் சத்தியம் இல்லாதவர்களும் தேவ பக்தியை ஆதாய தொழில் என்று எண்ணுகிறவர்களுமாய் இருக்கிற மனுஷர்களால் உண்டாகும் மாறுபாடான தர்க்கங்களும் பிறக்கும். இப்படிப்பட்டவர்களை விட்டு விலகு. போதும் என்கிற மனதுடனே கூடிய தேவ பக்தியே மிகுந்த ஆதாயம். உலகத்திலே நாம் ஒன்றும் கொண்டு வந்ததும் இல்லை, இதிலிருந்து நாம் ஒன்றும் கொண்டு போவதும் இல்லை என்பது நிச்சயம். உண்ணவும் உடுக்கவும் நமக்கு உண்டாயிருந்தால் அது போதும் என்றிருக்க கடவோம். ஐஸ்வர்யவான்களாக விரும்புகிறவர்கள் சோதனையிலும் கண்ணியிலும் மனுஷரை கேட்டிலும் அழிவிலும் அமிழ்த்துகிற மதிகேடும் சேதமுமான பலவித இச்சைகளிலும் விழுகிறார்கள். பண ஆசை எல்லா தீமைக்கும் வேறாய் இருக்கிறது. சிலர் அதை இச்சித்து விசுவாசத்தை விட்டு வழுவி அநேக வேதனைகளினாலே தங்களை உருவ குத்தி கொண்டிருக்கிறார்கள். நீயோ தேவனுடைய மனுஷனே, இவர்களை விட்டோடி நீதியையும் தேவ பக்தியையும் விசுவாசத்தையும் அன்பையும் பொறுமையையும் சாந்த குணத்தையும் அடையும்படி நாடு. விசுவாசத்தின் நல்ல போராட்டத்தை போராடு. நித்திய ஜீவனை பற்றிக்கொள். அதற்காகவே நீ அழைக்கப்பட்டாய். அநேக சாட்சிகளுக்கு முன்பாக நல்ல அறிக்கை பண்ணினவனுமாய் இருக்கிறாய். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து பிரசன்னமாகும் வரைக்கும் நீ இந்த கற்பனையை மாசில்லாமலும் குற்றமில்லாமலும் கை கொள்ளும்படிக்கும் எல்லாவற்றையும் உயிரோடு இருக்க செய்கிற தேவனுடைய சன்னிதானத்திலேயும் பொந்தியு பிலாத்துவின் முன்னின்று நல்ல அறிக்கையை சாட்சியாக விளங்க பண்ணின கிறிஸ்து இயேசுவினுடைய சன்னிதானத்திலேயும் உனக்கு கட்டளையிடுகிறேன். ஆமென், ஆமென். ஹல்லேலூயா. தேவன் நாமம் மகிமைப்படுவதாக. காணிக்கை பாடலாக புதிய நாளுக்குள் என்னை நடத்தும், புதிய கிருபையால் என்னை நிரப்பும். புதிய நாளுக்குள் என்னை நடத்தும், புதிய கிருபையால் என்னை நிரப்பும். புதிய நாளுக்குள் என்னை நடத்தும், புதிய கிருபையால் என்னை நிரப்பும். புது கிருபை தாரும் தேவா,
ஞாபகம் இருக்கா யாருக்காச்சும்? யோவான் எழுதின சுவிசேஷம் 16ஆம் அதிகாரம் 13ஆம் வசனத்தை வாசிங்க. யோவான் எழுதின சுவிசேஷம் 16ஆம் அதிகாரம் 13ஆம் வசனம். சத்திய ஆவியாகிய அவர் வரும்போது, ஆமென். சத்திய ஆவியாகிய அவர் வரும்போது, இதுதான் நமக்கு ஆண்டவர் கொடுத்த தலைப்பு. அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, நம்முடைய வாழ்க்கையிலே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நம்மோடு கூட வாசம் பண்ணும்படியாக நமக்கு வாக்குத்தத்தம் பண்ணின வார்த்தை இது. சத்திய ஆவியாகிய அவர், அது வேற யாரும் இல்லை, ஏசப்பா தான். ஏசப்பாவே தான் நமக்குள்ள என்ன பண்றாரு? ஆவியாக வந்து நமக்குள்ள வாசம் பண்ணுகிற தேவனாய் இருக்கிறார். அப்போ இன்னைக்கு இயேசு கிறிஸ்துவை உடையவன், நான் கிறிஸ்தவன் என்று நீங்களும் நானும் சொல்லுவோமே, ஆனால் வேதம் சொல்லுகிறது கிறிஸ்துவின் ஆவி இல்லாதவன் அவருடையவன் அல்ல. அல்லேலூயா. அப்ப என் அருமையான தேவனுடைய பிள்ளைகளை, ஏன் கிறிஸ்துவின் ஆவி நமக்கு கொடுக்கப்படுகிறது? வேதம் சொல்லுகிறது பரிசுத்த ஆவி நமக்கு மீட்கப்படும் நாளுக்குரிய முத்திரையா இருக்கிறது. அப்ப அந்த மீட்கப்படும் நாளுக்குரிய முத்திரை அப்படின்றது எதை குறிக்குதுன்னா, வெகு சீக்கிரத்திலே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தம்முடைய மனவாட்டியை அவர் அழைத்து கொண்டு போகும்படியாக மத்திய ஆகாயத்திலே அவர் வரப்போகிறார். அப்ப அந்த மத்திய ஆகாயத்திலே வரும்போது அவருடைய மனவாட்டிகளை அவர் அழைத்துக் கொள்வதற்காக, இன்னான் என்னுடைய மனவாட்டி, இன்னால் என்னுடைய மனவாட்டி என்பதை அவர் என்ன பண்றாரு? முன்னமே இங்க முன்குறித்து முத்திரை போட்டு வைத்திருக்கிறார். அல்லேலூயா. அவர்களுக்கு அவருடைய அழைப்பின் சத்தம் கேட்கும். எல்லாருக்கும் கேட்காது, அவர்களுக்கு மாத்திரம் கேட்கும். அதனால அந்த சத்தம் கேட்கும் போது, உதாரணத்துக்கு நீங்க நினைக்கலாம், அது எப்படிங்க பகிரங்கமா ஒரு சத்தம் எல்லாரும் போகும்போது எனக்கு மட்டும் எப்படிங்க அப்படின்னு நீங்க நினைக்கலாம். நல்லா யோசனை பண்ணி பாருங்க. ஏசப்பா ஞானஸ்தானம் எடுக்கும் போது, யோவான் கிட்ட ஞானஸ்தானம் எடுக்கும் போது ஆண்டவர் அங்க சத்தம் கேட்கு. என்ன கேக்குது? இவர் என்னுடைய நேசகுமாரன், இவரிலே நான் பிரியமா இருக்கேன் அப்படின்ற ஒரு சத்தம் கேட்குது. அது ஒரு சில பேருக்கு என்னவா கேட்டுச்சு? இடி முழக்கம்னு நினைச்சாங்க. அப்ப அவங்களுக்கு என்ன வெளிப்படல? அது வார்த்தையா, அது கடவுள் பேசின வார்த்தைன்றது அவங்களுக்கு வெளிப்படலை. நல்லா புரிந்து கொள்ளுங்க. சில பேருக்கு எப்படிதான் கேட்டுச்சு? இடி முழக்கம் மட்டும்தான் கேட்டுச்சு. சில பேர் என்ன நினைச்சாங்க? ஒரு தேவ தூதன் அவரோடு பேசினாருன்னு சொன்னாங்க. ஆனா சரியா சொன்னா தேவன் பேசினார். அல்லேலூயா. அப்ப அவர் என்ன பேசினார்ன்றது அந்த சத்தத்துல இருக்கு. அப்ப நல்லா கவனிங்க, யாரால முன்குறிக்கப்பட்டு இருக்கிறாங்களோ அவங்களுக்கு மட்டும்தான் அந்த சத்தத்தினுடைய அர்த்தங்கள் வெளிப்படும். அப்ப நல்லா புரிந்து கொள்ளணும். இன்னைக்கு நம்ம அந்த சத்தத்தை கேட்டு அவருடைய வருகைக்கு நீங்களும் நானும் ஆயத்தமாகணும்னா, இன்னைக்கு நமக்கு பரிசுத்த ஆவி என்கிற முத்திரை அவசியம். என்னது? பரிசுத்த ஆவி என்கிற முத்திரை அவசியம். அப்ப பரிசுத்த ஆவியை நீங்களும் நானும் பெற்றிருக்கிறோமா அப்படின்றது நாம கவனிக்க வேண்டிய மிக பிரதானமான ஒரு காரியம். போன வாரத்துல கூட நம்ம பார்க்கும்போது பார்த்தோம், கிறிஸ்துவுக்கு முன் கிறிஸ்துவுக்கு பின். ஆமா, கிறிஸ்துவுக்கு முன்னு பின்னுன்றது வருஷங்களை பத்தி சொல்லுவாங்க. இயேசு கிறிஸ்து பிறக்கிறதுக்கு 2000 வருஷத்துக்கு முன்னாடி இருந்த வருஷத்தை கிமுன்னு சொல்லுவாங்க, அதுக்கப்புறம் கிபின்னு சொல்லுவாங்க. ஆனா ஆவிக்குரிய வாழ்க்கையிலே அது அப்படியே தான் இருக்கு. இயேசு கிறிஸ்து ஒரு மனுஷனோட வாழ்க்கையில வருவதற்கு முன்பதாக அவனோட வாழ்க்கை எப்படி இருக்கு, இயேசு கிறிஸ்து அவனோட வாழ்க்கையில வந்ததுக்கு அப்புறம் அவன் வாழ்க்கை எப்படி இருக்கு, அதுக்கு வேதத்துல நம்ம பார்த்தோம். பேதுருவை பார்த்தோம். பேதுரு எப்படிப்பட்டவனா இருந்தான்? அவன் ஆண்டவரை மறுதளிக்கிறவனா இருந்தான். அல்லேலூயா. பின்மாற்றத்துல போனவனா இருக்கிறான். அது மாத்திரம் இல்ல, அவன் சபிக்கிறவனாகவும் இருந்தான், சுயநலவாதியாகவும் இருந்தான். அப்ப நல்லா யோசனை பண்ணி பாருங்க, அவனுடைய காரியம் அப்படிப்பட்டதா இருந்தது. எப்போ? ஏசப்பாவுடைய பரிசுத்த ஆவியை பெற்றுக்கொள்றதுக்கு முன்னாடி அவனுடைய வாழ்க்கை இப்படிதான் இருந்தது. அல்லேலூயா. அவன் படிப்பறிவு இல்லாதவன் சொல்லப்பட்டு, அவன் பேதன் சொல்லட்டு. அப்ப இவ்வளோ காரியம். இன்னும் சொல்ல போனா அவன் ஒரு கட்டத்துல பின்மாற்றத்துல போயிட்டு அவனை எதற்கு ஆண்டவர் அழைச்சாரோ அதையே மறந்துட்டான். அப்போ இதுதான் பரிசுத்த ஆவியை பெறுவதற்கு முன்பதாக ஒரு மனுஷனுடைய வாழ்க்கையா இருக்கிறது. ஆனா அதே பரிசுத்த ஆவியை பெற்ற பின்பு அந்த பேதுரு என்கிற ஒரு மனுஷன், அதோடு கூட அந்த பவுல் என்கிற ஒரு மனுஷன், அதே போல ஸ்தேவான், பிலிப்பு, இப்படி வேதத்துல எத்தனையோ பரிசுத்தவான்களை குறித்து சொல்லப்பட்டு, தானியேல் தேவனுடைய ஆவியை பெற்றவன், யோசுவா தேவனுடைய ஆவியை பெற்றவன், மோசே தேவனுடைய ஆவியை பெற்றவர், எலியா, எலிசா, சாமுவேல், இப்படி எத்தனையோ பரிசுத்தவான்களை சொல்லலாம். அவங்களெல்லாம் அடையாளப்படுத்துவது என்ன? இவர்களுக்குள்ளே வாசம் பண்ணுகிற பரிசுத்த ஆவி. தாவீது சங்கீதம் 51 அதிகாரத்துல அவர் ஜெபம் பண்றார், கெஞ்சி ஜெபம் பண்றார், ஆண்டவரே உடைய பரிசுத்த ஆவியை நிறுத்தினது எடுத்துக்கொள்ளாதிரும் அப்படின்னு ஜெபம் பண்றாரு. அப்படின்னா என்ன அர்த்தம்?
அவர் ஏற்கனவே பரிசுத்த ஆவியை பெற்றிருக்கிறார்னு அர்த்தம். அப்ப நல்லா புரிந்து கொள்ளுங்க, ஏன் வேதத்துல ஒரு சில பேருடைய பேர்களை அதிகமா ஆண்டவர் பயன்படுத்துறாருன்னா அவங்கள அதிகமா பரிசுத்த ஆவியினால நிரப்பப்பட்டவங்க, பரிசுத்த ஆவியானவரால் எடுத்து பயன்படுத்தப்பட்டவங்க. அப்ப அதை தான் தேவன் முக்கியப்படுத்துகிறார். அப்படிப்பட்ட ஆட்களை தான் ஆண்டவர் அவருடைய திட்டத்தில் எடுத்து பயன்படுத்துவதை வேதத்துல நீங்க பார்க்க முடியும். தானியேலை குறித்து நேபுகாத்நேச்சார் சொன்னா உனக்குள்ள விசேஷித்த ஆவி இருக்கு. யோசேப்பை குறித்து பார்வோன் சொன்னா உனக்குள்ள விசேஷித்த ஆவி இருக்கு. அதே விசேஷித்த ஆவி தான் உங்களுக்கும் எனக்குள்ள இருக்கணும். ஹல்லேலூயா. அந்த ஆவி நமக்குள்ள இருக்கும்போது தான் நாம இயேசப்பாவுடைய பிள்ளை என்பதை நம்மளால் விளங்க பண்ண முடியும். ஹல்லேலூயா. அப்ப இன்னைக்கு நான் பரிசுத்த ஆவியை பெற்றிருக்கிறேனா அப்படின்றத நம்ம கவனிக்கணும். அப்ப போன வாரத்தில் ஒரு காரியத்தை பார்த்தோம். ஒரு மனுஷன் பரிசுத்த ஆவியா ஆனவரால் நிரப்பப்படும் போது, பரிசுத்த ஆவியை பெற்றுக்கொள்ளும் போது அவனோட வாழ்க்கையில என்ன நடக்கும்னா அவன் ஜீவ வார்த்தைகளை பேசுகிறவனாக மாறுவான். அவனுக்குள்ள இருந்து ஜீவ வார்த்தைகள், ஆண்டவருடைய வார்த்தைகள் வெளிப்படும். அவன் சுவிசேஷம் அறிவிக்கிறவனாக மாறுவான், உபதேசம் கொடுக்கிறவனாக மாறுவான், நற்செய்திகளை பிரசங்கிக்கிறவனாக மாறுவான், ஆண்டவருடைய வார்த்தைகளை சொல்லி ஜனங்களை சீர்படுத்துகிறவனாக, ஜனங்களை மனம் திரும்ப செய்கிறவனாக, பரலோக ராஜ்யத்துக்கு நேராக வழி நடத்துகிறவனாக மாறிவிடுவான். இதைதான் ஆண்டவர் கடந்த நாட்களில் நமக்கு கற்றுக் கொடுத்த ஒரு காரியம். இப்ப இரண்டாவது ஒரு காரியத்துக்குள்ள நம்ம கடந்து செல்ல போகிறோம். அப்ப இன்னைக்கு பரிசுத்த ஆவியானவர் நமக்குள்ளே வரும்போது இதெல்லாம் எதுக்கு ஆண்டவர் நமக்கு கொடுக்கிறார்னா, இன்னைக்கு நீங்களும் நானும் பரிசுத்த ஆவியை பெற்றிருக்கிறோமா, இதுதான் அளவுகோல். அப்போ நீங்க அந்த அளவுகோலை வச்சு பார்க்கணும். உங்க வாழ்க்கையில நீங்க என்ன பார்க்கணும், நான் பரிசுத்த ஆவியை பெற்றிருந்தா எனக்குள்ள இருந்து என்ன வார்த்தை வரும், ஜீவ வார்த்தை தான் வரும். அதுக்கு பதிலாக என்கிட்ட கோபமான வார்த்தைங்க, அடுத்தவங்களை திட்டுகிற வார்த்தைங்க, அடுத்தவங்களை கெட்ட வார்த்தையால பேசுகிற வார்த்தைங்க, வையிற வார்த்தைங்க, இதெல்லாம் வந்ததுன்னா அப்பவே நம்ம டிக் போட்டுக்கலாம், நமக்குள்ள என்ன இல்லை, பரிசுத்த ஆவி இல்ல. ஹல்லேலூயா. அப்ப பரிசுத்த ஆவி நம்ம கிட்ட இருந்தா நம்ம கிட்ட கிருபை பொருந்தின வார்த்தைகள் தான் வரும். நீதிமானுடைய வாய் சுத்த வெள்ளி அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. அப்போ நாவின் பிரதித்திரமோ கர்த்தரால் வரும் என்று சொல்லப்பட்டு இருக்கிறது. அப்ப நீங்களும் நானும் பேசும்போது ஒரு பரிசுத்த ஆவியை பெற்றவர்களாக நாம இருக்கும்போது நம்முடைய வார்த்தைகளை தேற்றுகிற வார்த்தையாக இருக்கும், பின்மாற்றத்துல போனவனை உயிர்ப்பிக்கிற வார்த்தையா இருக்கும், சோர்ந்து போனவனை பலனடைய செய்கிற வார்த்தையா இருக்கும், கர்த்தரை அறியாதவனை கர்த்தரை அறிந்து கொள்ளுகிற வார்த்தையாக இருக்கும், கண்ணீர் வடிக்கிற பிள்ளைகளை ஆறுதல் படுத்துகிற வார்த்தையாக இருக்கும், தேவையோடு இருக்கிற பிள்ளைகளுக்கு தேவைகளுக்கு வழிகாட்டுகிற வார்த்தையா இருக்கும். அப்ப நாம ஆண்டவருடைய வார்த்தையை நாம பேச பேச நமக்குள்ள என்ன வந்து பரிசுத்த ஆவியானவர் வரும்போது அவர் வார்த்தையா இருக்கிறது போல நீங்களும் நானும் என்னவா மாறிடுவோம், வார்த்தையாக மாறிடுவோம். ஹல்லேலூயா. இதுதான் அங்க நடக்கிறது. அப்ப முதலாவதாக பரிசுத்த ஆவியானவர் வரும்போது ஜீவனுள்ள தேவனுடைய வார்த்தை நமக்குள்ள இருந்து வெளிப்படும். இரண்டாவதாக பரிசுத்த ஆவியை நம்ம பெற்றுக்கொள்ளும் போது நம்முடைய வாழ்க்கையில என்ன வெளிப்படும் அதை பார்ப்போம். அப்போஸ்தலர் 3ஆம் அதிகாரம் எடுத்துக்கொள்ளுங்க. அப்போஸ்தலர் 3ஆம் அதிகாரம் 6-7 வசனத்தை வாசிங்க. அப்பொழுது பேதுரு, வெள்ளியும் பொன்னும் என்னிடத்தில் இல்லை, என்னிடத்தில் உள்ளதை உனக்கு தருகிறேன், நசரேயனாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே நீ எழுந்து நட என்று சொல்லி வலது கையினால் அவனை பிடித்து தூக்கிவிட்டான். உடனே அவனுடைய கால்களும் கரடுகளும் பலன் கொண்டது. அடுத்த வசனத்தை சேர்த்து வாசிங்க. அவன் குறித்தெழுந்து நடந்தான், நடந்து குதித்து தேவனை துதித்துக் கொண்டு அவர்களுடனே கூட தேவாலயத்திற்குள் பிரவேசித்தான். ஆமென். அல்லேலூயா. அப்ப பரிசுத்த ஆவியை நீங்களும் நானும் பெற்றிருப்போமே ஆனால் என் அருமையான தேவனுடைய பிள்ளைகளை, இரண்டாவதாக நம்ம இடத்திலிருந்து வெளிப்பட வேண்டிய முக்கியமான ஒரு காரியம் என்ன, தேவனுடைய சுகமளிக்கும் வல்லமை உங்களுக்குள்ள இருந்து நமக்குள்ள இருந்து வெளிப்பட வேண்டும். அல்லேலூயா. அதுதான் பரிசுத்த ஆவியை நம்ம பெற்றதுக்கு உண்டான அடையாளம். நல்லா புரிந்து கொள்ளுங்க. நல்ல அபிஷேகத்துல நிரம்பி ஆராதிக்கிறோம், அந்நிய பாஷையில கர்த்தரோடு பேசுகிறோம், கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், இதெல்லாம் பரிசுத்த ஆவியானவரால நிரப்பப்பட்ட அந்த அனுபவத்துக்குள்ளாக வருகிற அனுபவ காரியங்கள் தான். நான் இல்லைன்னு சொல்லல. ஆனா நல்லா புரிந்து கொள்ளுங்க, அந்த பரிசுத்த ஆவியானவர் வெறும் அந்நிய பாஷையோடு நின்று கொள்ள மாட்டார். நல்லா புரிந்து கொள்ளுங்க. இப்போ ஒரு வண்டியை ஸ்டார்ட் பண்றீங்க, வண்டி ஃபர்ஸ்ட் கியர் போட்ட உடனே அது ஒரு குறிப்பிட்ட தூரத்துக்கு போகும், அதுக்கப்புறம் என்னதான் ஆகும், ரெண்டாவது கியர்ல மாத்தி அடுத்த வேகத்துக்கு படிக்கு போகும்.
அப்ப அதே போல நம்ம எல்லாரும் என்ன நினைச்சுக்கிட்டு இருக்கோம்னா, நான் பரிசுத்த ஆவியை பெற்றுக்கொண்டேன் அப்படின்னா வெறும் அந்நிய பாஷை மட்டும்தான் பரிசுத்த ஆவிக்கு அடையாளமா நினைச்சுக்கிட்டு இருக்கோம். அப்படி அல்ல. பரிசுத்த ஆவியானவர் உங்களுக்குள்ள வரும்போது நமக்குள்ளே கர்த்தர் எப்படிப்பட்ட காரியங்களை செய்வார்? ஜீவ வார்த்தைகளை வெளிப்படுத்துவார். அதோடு கூட உங்களுக்குள்ள இருந்து தேவனுடைய சுகமாக்கும் வல்லமை வெளிப்படுகிற பாத்திரமாக நீங்களும் நானும் மாறி போவோம். அப்ப அதுதான் அங்க நடக்கிறது. பாருங்க, 2ஆம் அதிகாரத்துல பரிசுத்த ஆவியை பெறுகிறான் பவுல். அடுத்த அதிகாரத்துல சொல்லப்பட்டிருக்க வார்த்தை பாருங்க, அவனும் கூட யோவானும் சேர்ந்து 2 பேரும் போய் ஜெபிக்கும் போது வசனம் சொல்லுகிறது, அங்க அருமையான ஒரு சகோதரன் சுகமடைகிறத ஒரு காரியத்தை காட்டுகிறார். அப்ப அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, இதுதான் கர்த்தருடைய கிரியை. அதனால என்கிட்ட இல்ல, நான் பரிசுத்த ஆவியை பெறல நீங்க நினைச்சுக்காதீங்க. ஒண்ணு நல்லா புரிந்து கொள்ளுங்க, நாம ஆவியில அதிகமா நிறைய ஒப்பு கொடுக்க ஆண்டவர் என்ன பண்ணுவார்? உங்களுக்குள்ள இருந்து சில வரங்களை வெளிப்பட கிரியை செய்வார். அல்லேலூயா. நல்லா புரிந்து கொள்ளுங்க. நீங்க ஜெபத்துல நல்லா அதிக நேரம் சஞ்சரிக்கும் போது, தேவனுடைய அபிஷேகத்துல நிரம்பி ஜெபிக்கும் போது, அந்த அபிஷேகத்துக்குள்ள வரும்போது தேவன் உங்களுக்குள்ள இருந்து சில கிரியைகளை செய்வார். அதுல ஒரு சிலருக்கு சுகமளிக்கும் வரத்தை கொடுக்கிறார். அதுல ஒண்ணுதான் இந்த காரியம். நல்லா புரிந்து கொள்ளுங்க. ஆவியின் வரங்கள் 9 இருக்கு. அதுல ஒரு காரியம் என்னது? இந்த சுகமளிக்கும் வரம். நல்லா புரிந்து கொள்ளுங்க. அப்ப இன்னைக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, இன்னைக்கு நீங்களும் நானும் பரிசுத்த ஆவியை பெற்று இருக்கிறோம் அப்படின்னு நம்ம நினைக்கும் போது நமக்குள்ள ஒரு காரியம் இருக்கணும். என்ன? நான் ஜெபிக்கும் போது அநேக சுகம் அடைகிறார்களா அப்படின்றத நம்ம கவனிக்கணும். அப்ப அது இல்லைன்னா நம்ம ஆண்டவர்கிட்ட கேட்கணும், ஆண்டவரே உங்களுடைய வேத வசனம் இப்படி சொல்லுகிறது, அதன்படியாக எனக்குள்ள இருந்து உங்களுடைய வல்லமை வெளிப்படும்படியாக என்னை எடுத்து பயன்படுத்துங்கப்பா, என்னை தகுதிப்படுத்துங்கன்னு சொல்லி நாம் அதை கேட்டு பெற்றுக்கொள்ளணும். அல்லேலூயா. அதை நம்ம பெற்றுக்கொள்ளும் போது இன்னும் கர்த்தர் உங்களை என்ன பண்றாரு? உறுதிப்படுத்துறார். நீங்களும் நானும் யாரு? அவருடைய பிள்ளைகள் என்பதை அவர் உறுதிப்படுத்துகிறாரு. அல்லேலூயா. அது மாத்திரமல்ல, அவருடைய சுகமளிக்கும் வல்லமை வெளிப்படும் போது ஒரு காரியம் நடக்குது. என்ன நடக்குது பாருங்க. அப்போஸ்தலர் 4ஆம் அதிகாரத்துல 16ஆம் வசனத்தை வாசிங்க. இந்த மனுஷரை நாம் என்ன செய்யலாம்? எருசலேமில் வாசம் பண்ணுகிற எல்லாருக்கும் தெரிந்திருக்கிறபடி வெளியரங்கமான அற்புதம் இவர்களால் செய்யப்பட்டதே, அதை நாம் இல்லை என்று சொல்லக்கூடாது. ஆமா, நல்ல கவனிங்க. ஆண்டவர் உங்களை எடுத்து பயன்படுத்தும் போது நீங்க நல்லா புரிந்து கொள்ளுங்க. இது ஏதோ ஒரு மூல முடுக்குல நடக்கிற விஷயமா அவர் பண்ண மாட்டார். அவர் எப்படி பண்ணுவாருன்னா எல்லாருக்கும் தெரியற மாதிரி பண்ணுவார். ஆண்டவருடைய பிள்ளைகளுக்கும் தெரியும், ஆண்டவர் அல்லாத பிள்ளைகளுக்கும் தெரியும். பகிரங்கமா அற்புதங்களை பண்ணுவார், அதிசயத்தை பண்ணுவார், சுகமாக்குற வல்லமை அப்படிப்பட்டதா வெளிப்படும். அப்ப அப்படிப்பட்ட வல்லமை ஏன் வெளிப்படுத்துறாரு? நீங்க நல்லா யோசனை பண்ணி பாருங்க. ஏன் ஆண்டவர் ரகசியமா செஞ்சுட்டு போலாமே? ஏன் அப்ப பகிரங்கமா வெளியரங்கமா செய்யறாருன்னா, நீங்க நல்லா புரிந்து கொள்ளுங்க, உங்களுக்குன்னு ஊழிய வாசலை கர்த்தர் திறக்கிறாரு. அதை திறக்கும் போது ஒருவனும் உங்களுக்கு முன்பதாக எதிர்த்து நிற்க கூடாது. அந்த பயம் வரணும், இவங்க கூட தேவன் இருக்கிறாரு, அதனால இவங்களுக்கு எதிர்த்து நின்னா நம்மள ஆண்டவர் என்ன பண்ணுவாரு? ஒரு வழி ஆக்கிடுவாரு அப்படின்ற பயம் இருக்கணும். நீங்க நல்லா பாருங்க, இந்த சம்பவத்துக்கு அப்புறம் அப்போஸ்தலர் கிட்ட நெருங்கிறதுக்கு பயந்தாங்கன்னு சொல்லப்பட்டிருக்கு. நீங்க வாசிச்சு பாருங்க, 5ஆம் அதிகாரத்துல நீங்க வாசிச்சு பாத்தீங்கன்னா அப்போஸ்தலர் கையால நான் வாசிக்கிறேன் பாருங்க அந்த வசனத்தை. 5ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்தை பாருங்க. அப்போஸ்தலருடைய கைகளினாலே அநேக அடையாளங்களும் அற்புதங்களும் ஜனங்களுக்குள்ளே செய்யப்பட்டது. எல்லாரும் ஒருமனப்பட்டு சாலமோனுடைய மண்டபத்திலே இருந்தார்கள். நல்லா கவனிங்க, அடுத்த வசனம் பாருங்க. மற்றவர்களில் ஒருவரும் அவர்களோட சேர துணியவில்லை, ஆகிலும் ஜனங்கள் அவர்களை மேன்மைப்படுத்தினார்கள். நல்லா கவனிச்சிங்களா? ஒரு பயம் வருது. அல்லேலூயா. அப்ப ஆண்டவருடைய பிள்ளை ஒருத்தனும் தொடாம இருக்கிறதுக்கு ஆண்டவர் கொடுத்திருக்கிற ஒரு மிகப்பெரிய காரியம் எது? சுகமளிக்கிற வரம். அல்லேலூயா. அதனால என் அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, நீங்க விடுதலையோடு ஆண்டவருடைய வார்த்தை சொல்லணும்னு நினைக்கிறீங்களா? சுகமளிக்கிற வரத்தை கேளு. அல்லேலூயா. அந்த வரம் எப்படி கிரியை செய்யும்? வெளியரங்கமா அற்புதங்களை செய்யும். அப்ப வெளியரங்கமான அற்புதம் நடக்கும்போது, இப்ப நீங்க நல்லா பாருங்க, ஒரு குருட்டு கண்களை இருக்கக்கூடிய ஒரு நபருக்காக நீங்க ஜெபிக்கிறீங்க. அப்ப அங்க ஜெபிக்கும் போது அங்க அற்புதம் நடக்குதுன்னா அது எப்படி இருக்கும்? நல்லா யோசனை பண்ணி பாருங்க. வேதத்துல நீங்க பார்க்கும்போது ஆண்டவர் எரிகோ பட்டணத்துக்கு வரும்போது வசனம் சொல்லுகிறது, பத்திமேயு என்கிற ஒரு மனுஷன் இருந்தான். அவன் என்ன? அது குருடன், கண்ணு தெரியாதவன். நல்லா கவனிங்க. ஆண்டவர் அந்த பக்கம் வராருன்னு அவன் ஆண்டவரை சத்தமா கூப்பிடுறான், தாவீதின் குமாரனே எனக்கு இறங்கும் என்று சொல்லி கூப்பிடும் போது ஆண்டவர் அங்க நிக்கிறார். ஏசப்பா நின்னுட்டு அவனை வர சொல்றார். வர வச்சு அந்த இடத்திலேயே அவனை சுகமாக்கினார்.
எத்தனை பேர் உலகமே அவருடைய பின்னாடி போயிட்டு இருக்குன்னு எல்லாரும் சொல்றாங்க. அவ்வளோ பேர் போயிட்டு இருக்க இடத்துல ஆண்டவர் சுகமாக்குனார். அல்லேலூயா. அப்ப வெளியரங்கமான ஒரு அற்புதம். அங்க மட்டுமா செஞ்சாரு? நல்லா யோசனை பண்ணிப்பாங்க. லாசரு மரித்துட்டான், 4 நாள் ஆயிப்போச்சு. சொந்தக்காரங்களாம் அப்படியே கூடி கூடி அவங்களை ஆறுதல் படுத்திக்கிட்டு இருக்காங்க. ஏசப்பா அங்க கடந்து வராங்க. ஏசப்பா கடந்து வரும்போது என்ன நடக்குது? அந்த இடத்துல மரியாதை மாத்தால ஓடோடி வராங்க. அப்ப அவர் கேட்கிறாரு, லாசரு எங்க வச்சீங்கன்னு கேட்கிறாரு. எல்லா இனத்தார் ஜனத்தாரெல்லாம் சூழ்ந்துட்டு இருக்காங்க. அந்த இடத்துல மரித்து போன லாசருவை உயிரோடு எழுப்பி தன்னுடைய சுகமாக்கும் வல்லமையை அவர் வெளிப்படுத்தினார். என்ன நடந்தது? யூதர்களுக்குள்ள பேசினாங்க, அவர் பெரிய ஆளுப்பா, அவர் பெரிய தீர்க்கதரிசிப்பா, ஆண்டவர் அவர் வல்லமையை எடுத்து பயன்படுத்துறாருப்பா, இவர் மூலமா அநேக அற்புதம் நடக்குது, எங்க கண் எதிர்க்க பார்த்தோம், செத்து 4 நாள் ஆன லாசருவை அவர் உயிரோடு எழுப்பினாருப்பா, அப்படியே செத்தவன் ஓடி வரான்பா அப்படின்னு சொல்லி எத்தனை பேர் சொல்லியிருப்பாங்க? யோசனை பண்ணிப்பாங்க. ஒரு வெளியரங்கமான ஒரு அற்புதம். அல்லேலூயா. அது மாத்திரமல்ல, வேதத்தில் நீங்க பார்க்கும்போது 5 அப்பம் 2 மீன் எத்தனை பேருக்கு போஷித்தாரு? 5000 பேருக்கு போஷித்தாரு. அப்ப அந்த விஷயம் எத்தனை பேருக்கு போயிருக்கும் காதுல? யோசனை பண்ணி பாருங்க. வெளியரங்கமான அற்புதம். அல்லேலூயா. திமிர்வாதக்காரனை சுகமாக்குனார். என்ன பண்ணாங்க? அவர் இருக்கிற வீட்டுக்குள்ளே போக முடியல. ஜனங்க என்ன பண்ணாங்க? கூரையை பிரிச்சு விட்டாங்க. கூரையை பிரிச்சு விட்டு அப்படியே கட்டிலோட ஒருத்தனை இறக்குறாங்க. ஆண்டவர் அவங்களுடைய விசுவாசத்தை கண்டு வசனம் சொல்லுது, ஏசப்பா என்ன பண்ணாரா? அவங்களுக்கு அந்த திமிர்வாதக்காரனை சுகமாக்கினார். வெளியரங்கமான ஒரு அற்புதம். அல்லேலூயா. அப்ப வெளியரங்கமான அற்புதம் இன்னைக்கு பரிசுத்த ஆவியானவர் உங்களுக்குள்ள எனக்குள்ள இருக்கும்போது, நீங்களும் நானும் பரிசுத்த ஆவியை பெற்றவர்களாக கிறிஸ்துவை உடையவர்களாக இருக்கும்போது நம்முடைய வாழ்க்கையில சுகமளிக்கும் வல்லமை வெளிப்படும். அல்லேலூயா. அநேக நேரங்களில நீங்க பாருங்க, அந்த சுகமளிக்கும் வரத்தை நாம சில நேரங்களில் பெற்றுக்கொள்ளும் போது நம்முடைய வாழ்க்கையில எவ்வளவு சந்தோஷம் உண்டாயிருக்கும். யோசனை பண்ணி பாருங்க. நம்ம சிஸ்டர் கூட ஒரு நாள் சொன்னாங்க, காலில் ஒரு பிரச்சனை இருக்கும்போது ஒரு சகோதரி ஜெபித்தாங்க. ஜெபித்த மாத்திரத்தில் அற்புதமான சுகத்தை பெற்றுக்கொண்டாங்க. அல்லேலூயா. அப்ப சுகம் அளிக்கிற வரத்தினுடைய மேன்மையை பாருங்க, மகத்துவத்தை பாருங்க. அப்ப இன்னைக்கு அநேக குடும்பங்கள் கண்ணீர் வடிக்குது. பல விதமான வியாதினால கண்ணீர் வடிக்கிறாங்க. கேன்சர் வியாதினால கண்ணீர் வடிக்கிறாங்க. எய்ட்ஸ் வியாதினால கண்ணீர் வடிக்கிறாங்க. எத்தனையோ விதமான ஆத்து ப்ராப்ளம், எத்தனையோ விதமான சரீரத்துல சுகவீனம். அவ்வளவு போராட்டத்தோடு இருக்கிற மக்களுக்காக நாம கண்ணீரோடு ஆண்டவருடைய சமூகத்துல நாம இப்படிப்பட்ட கிருபைகளை பெற்ற நாம ஜெபிக்கும் போது எத்தனை அற்புதமாக அவர்கள் சுகமாக்கப்படுவாங்க, எத்தனை அதிகமாக இயேசுவை அவர்கள் அறிவார்கள். யோசனை பண்ணி பாருங்க. அப்ப இயேசுவை ஜனங்கள் அறிந்து கொள்வதற்கு இந்த சுகமளிக்கும் வரமானது உங்களுக்குள்ளே பலமாய் கிரியை செய்ய வேண்டும். அல்லேலூயா. அதை நாம கவனமா இருக்கணும். இப்போ அப்போஸ்தலர் 5ஆம் அதிகாரம் 15-16 வசனத்தை வாசிங்க. பிணியாளிகளை படுக்கைகளின் மேலும் கட்டில்களின் மேலும் கிடத்தி பேதுரு நடந்து போகையில் அவனுடைய நிழலாகிலும் அவர்கள் சிலர் மேல் படும்படிக்கு அவர்களை வெளியே வீதிகளில் கொண்டு வந்து வைத்தார்கள். சுற்று பட்டணங்களில் இருந்து திரளான ஜனங்கள் பிணியாளிகளையும் அசுத்த ஆவிகளால் பாதிக்கப்பட்டவர்களையும் எருசலேமுக்கு கொண்டு வந்தார்கள். அவர்கள் எல்லாரும் குணமாக்கப்பட்டார்கள். ஆமென். நல்லா கவனிச்சீங்களா? இப்ப கவனிங்க. முதல்ல பார்க்கும்போது அவன் ஜெபித்தான், உடனே அற்புத சுகம் நடக்குது. ஆனா இங்க என்ன நடக்குது? நல்லா கவனிச்சு பாருங்க. அவன் நடந்து போகும்போது, நல்லா கவனிங்க, அவன் நடந்து போகும்போது, ஐயா உங்க நிழல் பட்டா போதும் ஐயா. என்னது? நிழல் பட்டா போதும், அப்படி உங்க வஸ்திரத்தை கொஞ்சம் ஓரமா தொட்டுக்கிறோம், அது போதும், வேற எதுவும் நீங்க எனக்கு ஜபம் கூட பண்ண தேவையில்ல. அப்போ ஒரு இந்த இடத்துல என்ன நடக்குது அப்படின்னா, தேவனுடைய மகிமையான பிரசன்னம், அந்த வல்லமையான பிரசன்னம் அவனுக்குள்ளே அவன் என்ன பண்ணுகிறான்? ஒவ்வொரு இடத்துல சுமந்து செல்லுகிற பாத்திரமாக மாறி போனான். அதனாலதான் அவன் போகிற இடம்லாம் அற்புதம் நடக்குது. அவன் நிழல்படும் போதெல்லாம் ஜனங்க ஆசீர்வதிக்கப்படுறாங்க. அவனுடைய வஸ்திரத்தை தொடும்போது, ஏசப்பாவுடைய வஸ்திரத்தை தொட்டப்ப என்ன நடந்ததோ அதே போல இவனுடைய வஸ்திரத்தை தொடும் போது நடக்கிற மாதிரி ஆண்டவர் அவனை வல்லமையான பாத்திரமாக மாற்றி விட்டார். அப்ப நல்லா கவனிங்க. பரிசுத்த ஆவியானவர் உங்களுக்குள்ள வரும்போது நீங்கள் எப்படிப்பட்டவர்களா மாறிடுவீங்கன்னா, நீங்க இல்ல இனிமே வாழ்றது, யாரா மாறிடுவீங்க? இயேசுவாக மாறிடுவீங்க. அல்லேலூயா. உங்களை பார்க்கிறவங்க யாரை தான் பார்ப்பாங்க? இயேசுவை தான் பார்ப்பாங்க. அப்போ இன்னைக்கு நம்ம அறிந்து கொள்ள வேண்டிய ஒரு காரியம், நல்லா கவனிங்க. நாம போய் ஜெபித்து சில இடங்கள்ல அற்புதம் நடக்கிறதுன்றது வேற. ஆனா நீங்க பரிசுத்த ஆவியின் அபிஷேகத்துல நிறைந்த பாத்திரவான்களாக நீங்களும் நானும் மாறும்போது, என் அருமையான தேவனுடைய பிள்ளைகளை, அந்த பரிசுத்த பிரசன்னம் உங்களுக்குள்ள நிரம்பி இருக்கும்போது சில நேரங்களில் உங்களையும் அறியாம நீங்க நடந்து போகும்போது உங்களுடைய காத்துப்பட்டு கூட சில பேர் சுகமாவாங்க. சில பேர் உங்களை வஸ்திரத்தை தொட்டு சுகமாவாங்க. அதுக்கு நல்ல உதாரணம் ஏசப்பாவே இருக்கிறார்.
பெரும்பாடுள்ள ஸ்திரீ 12 வருஷமா பாடுபடுறா. அவ என்ன பண்றா? ஏசப்பா நடந்து போகும்போது அவருடைய வஸ்திரத்தின் ஓரத்தை ஆகில நான் தொட்டா இன்னைக்கு நான் சுகமாவே சொல்லிட்டு விசுவாசத்தோடு போய் தொட்ட மாத்திரத்திலே சுகம் உண்டாச்சு. அல்லேலூயா, வல்லமை வெளிப்பட்டது. அப்ப நல்லா புரிந்து கொள்ளுங்க, ஒரு அபிஷேகத்துல நிறைந்த ஒரு வாழ்க்கை நீங்களும் நானும் வாழும்போது என் அருமையான தேவனுடைய பிள்ளைகளை, வல்லமை உங்களுக்குள்ள மட்டும் இல்ல, நீங்க போட்டுக்கிட்டு இருக்க ட்ரெஸ்ல கூட இருக்கு. சொல்லுங்க, நீங்க போட்டுக்கிற ட்ரெஸ்ல கூட இருக்கு. நீங்க பயன்படுத்துற கர்ச்சிப்பு இப்படி எடுத்து ஆராதனை வேலையில இப்படி அபிஷேகத்துல நிறைந்து இருக்கும் போது நீங்க வேர்வை அப்படி துடைக்கும் போது இந்த கர்ச்சிப்பை தூக்கி போடும் போது கூட பல நேரங்களில் எத்தனையோ பேர் சுகம் பெற்றிருக்காங்க. அல்லேலூயா. ஏன் ஒரு ஊழியக்காரன் நான் கேள்விப்பட்டிருக்கேன், இது மரித்தவங்களா அப்படின்னு நினைக்கிறேன், மரித்தவங்களா இல்ல போராட்டத்தில் இருந்தவங்களா தெரியல. அந்த சகோதரி அந்த ஆட்களுக்காக அவர் ஜெபிக்கும் போது அவர் எப்போதும் ராத்திரியில பரலோகத்தை பார்த்து அப்படியே வானத்தை பார்த்து ஜெபிப்பாராம், கண்ணீர் வடிச்சு ஜெபிப்பாராம். ஒரே ஒரு சொட்டு கண்ணீர் எடுத்து அந்த அம்மா மேல போட்டார், அவ்வளவுதான், அந்த அம்மாவுக்கு வியாதி சுகமாயிடுச்சு. வேற எதுவும் இல்லை, ஜபமே இல்லை. நல்லா கவனிங்க, அவர் கண்ணீர் வடிச்சு ஜெபிக்கிற ஒரு ஊழியக்காரரு அந்த கண்ணீருக்கு எவ்வளவு பலனை கர்த்தர் கொடுத்துருக்காரு பாருங்க, வல்லமை கொடுத்து. வேற எதுவுமே செய்யல. அவர் என்ன பண்ணாரு? அவரோட கண்ணீரை ஒரு சொட்டு எடுத்து அந்த மகள் மேல விட்டாரு, அவ்வளவுதான், அற்புதமான சுகம். அப்ப இன்னைக்கு நல்லா புரிந்து கொள்ளுங்க, அன்னைக்கு ஏசப்பா எப்படி அவருடைய வஸ்திரத்தை தொட்டாலே சுகமாக்குறபடி அவர் கிருபை செய்தாரோ, அதே போல இன்னைக்கு பேதுருடைய நிழல் பட்டால் போதும், ஐயா உங்க வஸ்திரத்தை தொட்டால் போதும் என்ற அளவுக்கு மாறி போனது. ஏன்? அந்த அளவுக்கு தேவனுடைய அபிஷேகம் அந்த வஸ்திரத்தின் மேல இறங்கி இருந்தது. அல்லேலூயா. இன்னொரு சம்பவத்தை கூட நீங்க பார்க்கலாமே. அப்போஸ்தலர் 19ஆம் அதிகாரம் 11-12 வாசிங்க. அப்போஸ்தலர் 19ஆம் அதிகாரம் 11-12 வசனம், பக்கம் 191. பவுலின் கைகளினாலே தேவன் விசேஷித்த அற்புதங்களை செய்தருளினார். ஆமென். அவருடைய சரீரத்திலிருந்து உருமால்களையும் கச்சைகளையும் கொண்டு வந்து வியாதிக்காரர்கள் போட வியாதிகள் அவர்களை விட்டு நீங்கி போயின. பாத்தீங்களா என்ன நடக்குது? பாத்தீங்களா? ஏசப்பாவுடைய வஸ்திரத்தை தொட்டா மாத்திரம் சுகம் கிடையாது, பேதுருடைய நிழல் பட்டா மட்டும் சுகம் கிடையாது, அவனுடைய வஸ்திரத்தை தொட்டா மட்டும் சுகம் கிடையாது. நல்லா பாருங்க, அப்போஸ்தலனாகிய பவுல் அவனுடைய கச்சைகளை அவனுடைய உருமால்களை எடுத்து வந்து போட்டா கூட அற்புத சுகத்தை பெற்றுக்கொள்றாங்க. அப்படின்னா என்ன? உங்களுக்குள்ள இருக்கிற அந்த அபிஷேகம் நிரம்பி வழியும் போது என் அருமையான தேவனுடைய பிள்ளைகள், அந்த அபிஷேகமானது உங்க ஆடையை நிரப்புகிறது, நீங்க போட்டு இருக்கிற வஸ்திரங்களை நிரப்புகிறது. அந்த அபிஷேகத்துல நிறைந்த ஆட்களுடைய அந்த வஸ்திரத்தை தொட்டா கூட இன்னைக்கு அற்புத சுகத்தை பெற்றுக்கொள்ள முடியும் என்றது ஆண்டவர் காட்டுகிறாரு. அல்லேலூயா. இன்னொரு சம்பவம் பாருங்க, அதோடைய இன்னும் மகிமையான ஒரு சம்பவம் இருக்கு. 2 ராஜாக்களுடைய புஸ்தகம் 13ஆம் அதிகாரம் 21ஆம் வசனத்தை எடுத்து வாசிங்க. 2 ராஜாக்களின் புஸ்தகம் 13ஆம் அதிகாரம் 21ஆம் வசனம். அப்பொழுது அவர்கள் ஒரு மனுஷனை அடக்கம் பண்ண போகையில் அந்த தண்டை கண்டு அந்த மனுஷனை எலிசாவின் கல்லறையில் போட்டார்கள். அந்த மனுஷனின் பிரேதம் அதிலே விழுந்து எலிசாவின் எலும்புகளின் மேல் பட்டபோது அந்த மனுஷன் உயிரடைந்து தன் கால்களை ஊன்றி எழுந்திருந்தான். நல்லா கவனிச்சீங்களா? எலிசா செத்து போய் எவ்வளவு நாள் ஆச்சு? நல்லா கவனி. எலும்பு மட்டும் தெரியுதுன்னா அப்படின்னா என்ன அர்த்தம்? சடலாம் எப்போ மண்ணோட மண்ணா ஆகி போச்சு. எலும்பு மக்கறதுக்கு குறைஞ்சபட்சம் 5 வருஷம் ஆகுன்றாங்க, அதிகபட்சம் கொஞ்சம் கூட ஆகும், 7 வருஷம் கூட ஆகும். அப்போ நல்லா கவனிங்க, எலும்பு மட்டும்தான் இப்போ இருக்கு. எலிசா செத்து போய் நல்லா கவனிங்க, எவ்வளவு நாள் ஆச்சு? 1 வருஷமா 2 வருஷமா தெரியாது. ஆனா இங்க செத்து போன ஒரு மனுஷனை தூக்கி பாடிய என்ன பண்றாங்க? தூக்கி போடுறாங்க. அது எங்க போய் பட்டுது? கரெக்டா எலிசாவுடைய கல்லறையில அவருடைய எலும்பு மேல அவன் பாடி பட்ட உடனே செத்தவன் உயிரோடு எழும்பிட்டான். அல்லேலூயா. அப்ப எலும்புல கூட நல்லா கவனிச்சிங்க, செத்து போய் நீங்க பல வருஷம் ஆயிருந்தா கூட நீங்க படுத்த உங்களை அடக்கம் பண்ண இருக்க எலும்புல கூட என்னதான் இருக்கு? பரிசுத்த ஆவியின் வல்லமை நிறைந்து இருக்கிறது. அல்லேலூயா. அப்ப தேவன் எப்படிப்பட்டவர்களா உங்களை மாத்துறாரு பாருங்க. ஒரு சாதாரண மனுஷனை ஒரு வல்லமை நிறைந்த பாத்திரமாக மாற்றுகிறார். அல்லேலூயா. அப்ப இன்னைக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைகளை, இன்னைக்கு நீங்களும் நானும் பரிசுத்த ஆவியை பெற்றிருந்தா இதெல்லாம் நடக்கும். இதெல்லாம் நடக்கும்.
நாம பெற்றுக்கொண்டு இருக்கோமா அப்படின்றது முதல்ல ஒரு கேள்வி. சில பேர் பரிசுத்த ஆவியை பெற்று இருக்கிறாங்க, ஆனா பரிசுத்த ஆவியை பெற்றவங்க அதில் அதிகமா நிறையறதுக்கு தங்களை ஒப்பு கொடுக்காதனால, அந்த அபிஷேகம் நிறைந்த வாழ்க்கை வாழாததுனால அவங்களுக்குள்ள இருந்து பரிசுத்த ஆவியானவர் இப்படிப்பட்ட கிரியை செய்ய முடியாதபடிக்கு அவரோட வாழ்க்கை காணப்படுகிறது. அல்லேலூயா. அப்ப இன்னைக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, இன்னைக்கு பரிசுத்த ஆவியின் வரத்தை பெற்றுக்கொண்டு இருக்கிற நாம, அபிஷேகத்தை பெற்றிருக்கிற நாம, நமக்குள்ள இருந்து இந்த சுகமாக்குற வல்லமை வெளிப்படும்படியாக நம்ம ஜெபிக்கணும். என்னது? சுகமாக்கும் வல்லமை வெளிப்படும்படியாக நம்ம ஜெபிக்கணும். ஏன்னா ஸ்தேவான் கையினால் ஆண்டவர் என்ன பண்ணார்? அவன் பரிசுத்த ஆவினால நிறைந்தவன். வசனம் சொல்லுது, அவன் விசுவாசத்திலும் வல்லமையிலும் நிறைந்தவனா பெரிய பெரிய அற்புதங்களை, சின்னதெல்லாம் செய்யல, என்ன செஞ்சான்? பெரிய பெரிய அற்புதங்களை செய்தான். அல்லேலூயா. அப்ப இன்னைக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, இன்னைக்கு நாம பரிசுத்த ஆவியை பெறாதவங்க பெறதுக்கு ஒப்பு கொடுங்க. பெற்றவங்க அதை நிறைவாய் பெற்றுக்கொள்வதற்கு, பூரணத்துக்கு உங்க பாத்திரம் நிரம்பி வடியுங்க. வேதம் சொல்லுது, சாமுவேல் தீர்க்கதரிசி இருந்த ஊர்ல அவருடைய தீர்க்கதரிசன அபிஷேகம் எப்படிப்பட்டதுன்னா, அவருக்குள்ள இருந்து பொங்கி வடிந்து அவர் வீட்டை நிரப்பிச்சு, அவர் இருந்த தெருவை நிரப்பிச்சு, அவர் இருந்த கிராமத்தையே நிரப்பிச்சு. அந்த ராமா பட்டணத்துல யாரு கால வச்சாலும் தீர்க்க தரிசன அபிஷேகத்தால நிரப்பப்படுவாங்க. அப்ப நல்லா கவனிங்க, சாமுவேல் என்கிற அந்த மனுஷனை, தேவ மனுஷனை கொலை செய்யறதுக்கு சவுல் வரான், கொலை வெறியோட வரான். அவன் அந்த ஊர்ல கால் வச்சவன எதுக்கு வந்தன்றதே மறந்துட்டு வசனம் சொல்லுது, அவன் தீர்க்கதரிசி ஆவியினால நிரம்பி தீர்க்கதரிசிகளோட தீர்க்க தரிசனம் வச்சுக்கிட்டே போயிட்டான் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. அப்ப நல்லா கவனிங்க, ஒரு பரிசுத்தவான்னா இப்படி இருக்கணும், ஒரு ஆண்டவருடைய பிள்ளைனா இப்படி இருக்கணும். என் வீட்டுல ஒரு ஆள் காலை வச்சாங்கனாலே அவங்க சுகத்தை பெறணும். என் வீட்டுல ஒரு ஆள் கால் வச்சாங்கன்னா அற்புதம் நடக்கணும். என் வீட்டுல ஒரு ஆள் கால் வச்சாங்கன்னா ஏசப்பாட வல்லமை அவனை தொடணும். இதுதான் நம்மளுடைய ஜபமா இருக்கணும். அல்லேலூயா. அப்ப அப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கை நம்ம வாழணும். தேவ ஆவியானவர் நமக்குள்ள இருந்து கிரியை செய்கிற ஒரு வாழ்க்கை, பரிசுத்த ஆவியானவர் பலமாய் நம்மை கொண்டு பயன்படுத்துகிற ஒரு வாழ்க்கை. நல்லா தெரிந்து கொள்ளுங்க, ஆண்டவர் நமக்கு ஒரு பெரிய வாக்குத்தத்தத்தை கொடுத்து இருக்கிறார். அந்நாட்களிலே சூரியனுடைய மகிமை எப்படியா இருக்கும்? ஏழத்தனையாக இருக்கும் சொல்லப்பட்டிருக்கு. நம்ம இருக்கிறது அப்போஸ்தலர் உபதேசத்துல இருக்கிறோம். அப்போஸ்தலர் உபதேசத்துல தான் இந்த ஊழியத்தினுடைய முடிவே வரும். நல்லா புரிந்து கொள்ளுங்க. இயேசுவோட வருகைக்கு முன்பதாக எப்படி அப்போஸ்தலர் நடவடிக்கை புஸ்தகத்துல அற்புத அடையாளங்கள் திரளாய் நடந்ததோ, அதே போலதான் இயேசுவோட வருகை வரும்போது இந்த அப்போஸ்தலர் ஊழியம் எப்படிதான் முடியும்? அற்புத அடையாளங்களோட தான் இந்த ஓட்டம் முடியும். நல்லா புரிந்து கொள்ளுங்க. அதனால இந்த கடைசி நாட்களிலே ஆண்டவர் உங்களை கொண்டு, என்னை கொண்டு, நம்மை கொண்டு, நம்முடைய சபையை கொண்டு, நம்முடைய பிள்ளைகளை கொண்டு கர்த்தர் வல்லமையான கிரியைகளை செய்ய அவர் முன்குறித்திருக்கிறார். அந்த நாட்கள் வந்து விட்டது. ஆனால் நீங்களும் நானும் ஆயத்தமா இருக்கிறோமா? யோசித்து பாருங்க. இன்னைக்கு நீங்க ஜெபித்தா அற்புதம் நடக்கணும், அதிசயம் நடக்கணும். சாதாரண வியாதியில, ஒரு சாதாரண தலைவலி ஜுரம் இல்ல, ஆண்டவர் சொல்லுகிறபடி இப்படிப்பட்ட பல வருஷமாக இருக்கக்கூடிய வியாதிகளை சுகமாக்குகிற வல்லமை உங்களுக்கு தரப்போறார். இன்னைக்கு பெரும்பாலுள்ள ஸ்திரீ சுகமாக்கப்பட்டது போல, 38 வருஷமா படுத்த படுக்கையா இருந்த மனுஷனை கர்த்தர் சுகமாக்குனது போல, இன்னைக்கு கூனியா இருந்த மகளை சுகமாக்குனது போல, இன்னைக்கு உங்களுடைய வாழ்க்கையில, என்னுடைய வாழ்க்கையில கர்த்தர் அபிஷேகத்தை அளவில்லாமல் ஊற்றவருக்கு ஆயத்தமா இருக்கிறார். அந்த அபிஷேகத்தை பெற்றுக்கொண்டு இன்னைக்கு நாம ஏசப்பாவை போல இந்த பூமியில வெளிப்படணும், சுடர்களை போல பிரகாசிக்கணும். இன்னைக்கு ஏசப்பாவை வெளிப்படுத்துகிற ஒரு வாழ்க்கை நமக்குள்ள வேணும். அப்ப இன்னைக்கு அதை கர்த்தர் விரும்புகிறார். எத்தனை பேர் பேர் போல மாறணும்னு நினைக்கிறீங்க? என் நிழல் பட்டா சுகமாகணும்னு நினைக்கிறவங்க எத்தனை பேர்? ஆண்டவர் அதை தான் எதிர்பார்க்கிறார். நல்லா கவனிங்க. ஏசப்பாவை அவன் வாழ்க்கையில அவன் பெற்றுக்கொள்ளாத வரைக்கும், பரிசுத்த ஆவியை பெற்றுக்கொள்ளாத வரைக்கும் பேதுருவை பத்தி யாருக்குமே கவலை இல்லை. அவன் சாதாரண மனுஷனா தான் இருந்தான். அவனுடைய அறிமுகம் யாருக்கும் தேவையில்லை. அவன் பக்கத்துல போனா கூட சீன்றதுக்கு ஆள் இல்லை. ஆனா இன்னைக்கு பரிசுத்த ஆவியை அவன் பெற்றுக்கொண்ட உடனே, ஐயா எங்க வீட்டுக்கு வருவீங்களா அப்படின்னு சொல்லி ஆள் அனுப்புறான். யாரு? கொர்நேலியு. நீங்க வந்து ஜெபம்னா போதும் ஐயா, அப்படியே அபிஷேகம் இறங்க ஐயா, தேவ தூதனே சொல்றான், அங்க அட்ரஸ் கொடுத்து சொல்றான். அப்ப நல்லா கவனிங்க, பரலோகம் உங்களை கவனிக்குது. அல்லேலூயா. பரிசுத்த ஆவியை நீங்க பெறும்போது நீங்க யாருக்கெல்லாம் போய் வேலை செய்யணுன்றது உங்களுக்கு அழகா என்ன பண்ண, ஏடிபி போட்டு கொடுத்துறாரு. அட்வான்ஸ் டூர் ப்ரோக்ராம் போட்டு, பேதுருவே நீ இன்னைக்கு இந்த வீட்டுக்கு போ, நீ அந்த வீட்டுக்கு போ, அங்க போ, இங்க போன்னு சொல்றாரு. அவ்வளவு வல்லமையான பாத்திரமா மாற்றி விடுகிறார். அல்லேலூயா. அப்ப இன்னைக்கு நாம என்ன செய்ய போறோம்? இன்னைக்கு அதுக்காக வாஞ்சிக்க போறோமா? அதை பெற்றுக்கொள்ள போறோமா? இல்லை ஏதோ கடமைக்கு வந்தோம், ஏதோ ஆராதிச்சோம், ஏதோ ஏதோ அப்படின்னு சொல்லி நம்ம வாழ்க்கையை ஏதோவா போதா? யோசனை பண்ணி பாருங்க. இல்லைங்க, இப்படி இருக்க நம்மளை கர்த்தர் அடைக்கல. ஒரு சாதாரண வாழ்க்கை வாழ கர்த்தர் அடைக்கல. வல்லமை நிறைந்த பாத்திரமாக மாற்ற விரும்புகிறார். இன்னைக்கு மோசேவை போல, எலியாவை போல, எலிசாவை போல, பேதுருவை போல, இன்னைக்கு பவுலை போல, ஸ்தேவானை போல, பிலிப்பை போல உங்களையும் என்னையும் கர்த்தர் வல்லமையாக எடுத்து பயன்படுத்த விரும்புகிறார்.
எத்தனை பேர் ஆயத்தமா இருக்கீங்க? எத்தனை பேர் பரிசுத்த ஆவியின் வரத்தை பெற போறீங்க? அபிஷேகத்தை பெறறதுக்கு எத்தனை பேர் ஒப்பு கொடுக்க போறீங்க? இன்னைக்கு பெற்றுக்கொள்ளாதவங்க அதுக்காக வாஞ்சித்து கேளுங்க, இன்னைக்கு கர்த்தர் கொடுப்பார். அல்லேலூயா. நீங்க சுகமளிக்கும் வரத்தை பெற்றுக்கொள்ளாதவங்க, இது வரைக்கும் பெற்றுக்கொள்ளாத ஆட்கள் கேட்போம். எல்லாரும் கண்களை மூடுவோமா? எல்லாரும் ஒரு நிமிஷம் தாழ்த்தி ஒப்பு கொடுப்போம். ஆமென். ஆசீர்வதிக்கப்பட்ட இந்த மனமகிழ்ச்சியான இந்த வேலைக்காக நன்றி. உடைய பிள்ளைகளை, உடைய சபையை, உடைய ஜனங்களை அபிஷேகத்தால் நிரப்பி நன்றி ராஜா. அபிஷேகம் இன்னும் கொழுந்து விட்டு எரியட்டும். அனல் மூட்டி எழுப்புங்க, ஆவியில் அனலாய் மாற்றுங்க. பிள்ளைகள் ஒவ்வொருவரும் பவுலாக மாறட்டும், ஒரு பேதுருவாய் மாறட்டும், ஒரு ஸ்தேவானாய் மாறட்டும், ஒரு பிலிப்புவாய் மாறட்டும், ஒரு எலியா உருவாகட்டும், ஒரு எலிசா உருவாகட்டும், ஒரு தெபரால் உருவாகட்டும், ஒரு தொக்கால் உருவாகட்டும், ஒரு மரியாள் உருவாகட்டும், ஒரு எலிசபெத் உருவாகட்டும். இயேசுவின் நாமத்தினால எஸ்தர் உருவாகட்டும். அப்பா சாவே, நீர் அப்படியாக கிருபை செய்தபடியாக நன்றி. பிள்ளைகள் எழும்பி பிரகாசிக்கட்டும், சாட்சியாக நிறுத்துங்க, பெரிய காரியங்களை செய்யுங்க இயேசுவின் நாமத்தினாலே. ஆமென், ஆமென். எல்லாரும் சேர்ந்து சொல்லுவோமா? என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுவதுமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமென், ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவுக்கே ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவுக்கு எப்பொழுதும் மகிமை உண்டாகட்டும். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நம்மை ஆசீர்வதித்து வழி நடத்துவாராக. ஆமென், ஆமென். அல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட். எல்லாருக்கும் ஸ்தோத்திரம். ஒருவரையும் வாழ்த்துங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.